ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம கோழி குஞ்சுக்கெல்லாம் சூப்பராக வீடு கட்டியாச்சு பார்த்துக்கோங்க. அதனால நம்ம வீட்டிலேருந்து எடுத்து அதை வீட்டுக்கு கொண்டு போய் விட போகிறோம். இன்றைக்கி வாங்க நம்ம வீட்டுக்கு விட்டுறலாம். ரொம்ப ஒரு நாள் குஞ்சாக வாங்கிட்டு வந்திருந்தோம். அது வாங்கிட்டு வந்த நாளையிலேருந்து அதுக்கு எல்லாமே லைட்டெல்லாம் போட்டு ரொம்ப பவ்யமாக பாதுகாத்துட்டு வந்தோம் பார்த்துக்கோங்க. அதுலேயுமே ஒரு 2-3 குஞ்சு அடி வாங்கிட்டு அதுக்கப்புறம் சொட்டு மருந்தெல்லாம் கரெக்டாக நம்ம போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ இதுதான் அந்த ஷெட்டு பார்த்துக்கோங்க, கோழி குஞ்சுக்குள்ள வீடு. இதை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 4 நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த சைடு ஃபுல்லாக நம்ம அந்த வலை வச்சு கெட்டியிருக்கோம் பார்த்திங்களா, அதை நாங்களே கெட்டினோம். அதுக்கு ஒரு நாள் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. மொத்தத்தில் கொஞ்சம் அப்படியே தள்ளி ஒரு வாரமாக ஆச்சு அப்படி விட்டு பண்ணி. இப்போ இது எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தேங்காய் தும்பை அது உள்ளுக்குள்ளே போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கோழிக்கு ஏன்னா அங்கேருந்து நம்ம நேரடியாக இங்கே பிடிச்சி விட்றோமா, அதனால் கொஞ்சம் அதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேங்காய் தும்பை வாங்கி அதுக்குள்ளே போடுறோம். அதுக்கு முன்னாடி எல்லாமே போட்டு வச்சாச்சு. இப்போ நம்ம இங்கே இருக்கிற கோழி குஞ்சுக்கு எல்லாமே அந்த 42வது நாள் அந்த தடுப்பு மருந்து போடணும் பார்த்துக்கோங்க. கண்ணில் போடுறது தான். அதனால் அதையுமே நம்ம போட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த ஷெட்டுக்குள்ளே விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டோம். நம்ம இந்த ஷெட்டுக்குள்ளே விடுறதுக்கு முன்னாடி இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம மருந்தை கொடுத்துட்டு வந்தோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வரிசையாக எல்லா கோழி குஞ்சையுமே விட்டாச்சு பார்த்துக்கோங்க. பார்த்தாவே வித்தியாசம் தெரியும். ஒரு நாள் குஞ்சில் எத்தனையோன்னு இருந்தது, இப்போ நல்லா வளர்ந்துருச்சா. இதுக்கு நம்ம தண்ணி அதுக்கப்புறம் அதுக்குள்ளே தீனி எல்லாமே வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எடுத்துகிட்டு அது வீட்டில் விட்டாச்சு. இப்போ அங்கே இருக்க தண்ணியும் ரொம்ப ஒரு மாதிரி அதுக்கு ஏன்னா ஒரு சின்ன வீட்டுக்குள்ளே அதுவும் நம்ம அடைச்சி தான் வச்சுருந்தோம். இது அப்படி இல்லை, நல்ல பெரிய இடம் பார்த்துக்கோங்க. பார்க்கலாம் எப்படி வருது அப்படிங்கிறத. அதை நம்ம நல்லா கவனிச்சிக்கிறணும் அப்படின்னு மட்டும்தான் இருக்குது. எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த வீட்டை ரெடி பண்ணி அவங்க வீட்டில் விட்டாச்சு. நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.